விவசாயம் செய்கிறவங்களே முன்னாடி போவாங்க. மற்றவங்கெல்லாம் விவசாயம் செய்யாதவங்களெல்லாம் பின்னாடி தான் வருவாங்க. எங்களுக்கு அரிசி கொடுங்க, பருப்பு கொடுங்கன்னு. இதெல்லாம் நாசப்பட்டாங்க காய்ஸ். இது நாங்கள் நெல் வைக்கிற இடத்துல ஃப்ளாட் கட்டிட்டாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கே இங்கே வைக்கிறதுக்கே கொஞ்சம் தான் கிடச்சிது. இது எங்கள் தாத்தா தான் நட்டார். அவருக்கு எல்லாம் தெரியும். வாங்க அவர்கிட்ட போய் கேட்போம். விவசாயம் 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 விவசாயம்னாக்கா யாருக்குமே புரியுன்னு சொல்ல முடியாது, புரியாதுன்னு சொல்ல முடியாது. இந்த விவசாயத்தை நம்ம பழங்காலத்து மக்கள்லாம் நம்பி இருந்து அதில் அனுபவித்து உழைச்சி விவசாயத்தை முன்னேற்றினாங்க. ஆனால் இந்த காலத்தில் விவசாய நிலத்தை எல்லாத்தையுமே விற்று பிளாட் போட்டு பணமாக்கி பணத்தை பெரிய கோபுரம் பில்டிங் கட்டி அதில் வாழ்ந்துட்டுருக்காங்க. நான் இராணுவத்தில் 30 வருஷம் சர்வீஸ் பண்ணேன். பாகிஸ்தான் வார், சைனா வார், கார்கில் வாரெல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு விவசாயத்தில் ரிட்டையர்ட் ஆனவுடனே என் பேரன் லோகிதன், அவனுக்கு நான் கைடு பண்ணுறதுலாம் மெயின் விவசாயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் தான். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இந்த நிலம் பச்சை பசையில் இருக்கிற நம்ம மனசு பார்த்த உடனே பசுமையாக இருக்கிறதுன காரணம் நம்ம மனசு எவ்வளோ கூலாக இருக்குதோ, எவ்வளோ பசுமையாக இருக்குதோ அது விவசாயத்தால் தான் முடியும். லால் பகதூர் சாஸ்திரி ஒரு காலத்தில் சொல்லியிருக்காரு, ஜெய் ஜவான் ஜெய் கிஷான், வீரனுக்கு வெற்றி விவசாயத்துக்கு வெற்றி. யார் ஒருத்தர் விவசாயம் பண்ணுறானோ அவன் தான் சிறந்த மனிதன், சிறந்த தொழிலாளி, சிறந்த பணியும் விவசாயம் தான். ஜெய் கிஷான், கிஷான்னா விவசாயி. ஜெய் ஜவான், ஜெய் ஜவான்னா வெற்றி வீரனுக்கு. அதாவது ஒரு நாட்டு பாதுகாப்பில் ஈடுபட்ட ஒரு போர் வீரன், அவன் உண்ணும் உணவு இரண்டும் முக்கிய தத்துவம். மற்ற அதாவது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு, உழுதுண்டு வாழ்வோரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர். விவசாயி மட்டும்தான் நல்ல வாழ்க்கை, சிறப்பான வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் மற்றவங்கெல்லாம் அவங்க பின்னால் தொழுதுண்டு கும்பிட்டு சாமி எனக்கு அரிசி கொடு, பருப்பு கொடு, உளுந்து கொடு, பயிர் கொடுன்னு சொல்லிட்டு தொழுதுண்டு பின்னால் போவாங்க. அதுதான் திருவள்ளுவர் அன்றைக்கே சொல்லியிருக்காங்க. 10 குறள் விவசாயத்தை பற்றி தான் முன்னேற்றமாக சொல்லியிருக்காங்க. விவசாயத்தில் பற்றி எவ்வளவோ குறள், எவ்வளோ பழங்காலத்தில் புறநானூறு, அகநானூறு, மற்ற எல்லா செயல்லையும் வரும், பல்சுவை பகுதியிலையும் வரும். அது சில பேர் மனசு கொடுத்து படிப்பாங்க, சில பேருக்கு அது ஏதோ ஒரு சப்ஜெக்ட்னு விட்டுருவாங்க. நம்ம எய்ம் என்னென்னா ஜெய் ஜவான் ஜெய் கிஷான், வாழ்க விவசாயி, வாழ்க வெற்றி வீரன், போர் வீரன். நம்ம நாட்டில் நம்ம எல்லாருக்கும் கோஆப்ரேஷனாக நம்ம விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ ஒன்றும் பண்ணதில்லை, விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஊக்குவிச்சா போதும். சரி, வெரி குட். என்ன ஒரு கோமணம் கட்டிக்கிட்டு காலிலேருந்து மாட்டு மேலே சுற்றுறான், மாடு மேய்க்கிறான், ஆடு மேய்க்கிறான், இதெல்லாம் தவறான ஒரு எண்ணிக்கை, தவறான எண்ணங்கள். விவசாயத்தை ஒருத்தன் அவனுக்கு ஊக்குவிக்கலாம் கூட நீ கம்முன்னு தான் போதும். உதவி செய்யலாம் கூட உபத்திரவம் செய்யாத இருந்தால் போதும். அதுதான் மெயின் மனிதனுடைய வாழ்க்கை. அவ்வளோதான் எல்லாருக்கும். இதை நாங்கள் எதுக்கு சொல்கிறேன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். விவசாயம்தான் தலை சிறந்த பணி, நாட்டு பணி தான் தலை சிறந்த பணி. எல்லாத்த விட டாப் ஆஃப் த ஒர்க். பாதுகாப்பு படையில் தான் இல்லாமல் தன்னுடைய சந்ததிகள், இப்போ என் பேரன் ரெடியாக நிற்கிறான், இன்னொரு பேரன் பைலட் ஆஃபீஸருக்கு இப்போ ரெடியாக நிற்கிறான், என் தம்பி கப்பல் படையில் இருக்கான், என்னுடைய மகன் இப்போது சைனா வாரில் லே லடாக்கில் இருக்கான், சைனா பார்டரில். அவன் நாட்டுக்காக உழைச்சிட்ருக்கான். நான் ரிட்டையர்ட் ஆகிட்டேன், இப்போ என் பையன் ஒர்க் பண்ணிட்டுருக்கான், இப்போ பேரன் ரெடியாக இருக்கான். அதால் ஒவ்வொருத்தவங்க மனசுலையும் அதாவது நாம் என்ன செய்கிறோன்னு பார்க்கணும். நாட்டுக்கு நாம் என்ன செஞ்சோம், நாடு நமக்கு என்ன செய்ய நினைக்கவே கூடாது. நம்ம நாட்டுக்கு என்ன செய்கிறோம், அடுத்த ஒரு வாரிசை, அடுத்த ஒரு சந்ததிகளை நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு, தாய் நாட்டு பாதுகாப்புக்கு ரெடி பண்ணி விடணும். ஸ்கூலில் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து இதை பற்றி பேசணும். பசங்க எல்கேஜிலேருந்து +2 வரையும் ஹைஸ்கூலில் இந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லி தரணும். அதே மாதிரி காலேஜ் லைஃப்பில் ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு ஜவானுக்கு, ஒரு வாலிபனுக்கு என்ன தெரியும்னா நம்ம நாட்டை எப்படி பாதுகாக்கணும், அதில் என்னென்ன நமக்கு பேசிக் என்னென்ன கற்றுக்கிடணும். முதல்ல தன்னைத்தானே காப்பாற்றணும். ரெண்டாவது நாட்டுக்காக தன்னுடைய என்ன சொல்கிறது, உடல் பொருள் ஆவி அதை அர்ப்பணிக்க தெரியணும் அவனுக்கு. இந்த சப்ஜெக்டை எல்லா மக்களும், ஆசிரியர் மக்கள் இதை ஒரு சப்ஜெக்டாக பின்பற்றணும். அதுக்கு ஒரு சப்ஜெக்டே கவர்மெண்ட் செய்யணும். நார்த் இந்தியாவில் இதை ஒரு சப்ஜெக்டாகவே ஸ்கூல்லையும் காலேஜையும் சொல்லித்தராங்க. ஆனால் சவுத் இந்தியாவில் அதை பற்றி, ஏன்னா அதை பற்றி தெரியாது,
அதை பற்றி அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் வந்தே மாதரம். சொல்லுப்பா. ஜெய் ஜவான் ஜெய் கிஷான் வந்தே மாதரம். ஒரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார். விவசாயம் செய்வோம், விவசாயத்தை காப்போம்.